அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 4/5/2026 சித்திரை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. சூரிய உதயம் 5:56 சூரிய லக்னம் மேசம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று கவலையுடன் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படலாம். விரைந்து முடிவெடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியில் மேற்கொள்ளும் பொழுது திட்டமிடல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும். வெற்றி பெறுவதற்கு திறமையாக நீங்கள் கையாள வேண்டும். உங்களின் மாறுபடும் மனநிலை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. எனவே சமநிலையோடு இருந்து உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பணவரவு உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாகும். சேமிப்பதில் கட்டுப்பாடு காணக்கூடியதாகும். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் விவேகத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தும். பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரகரமாக இருக்குது. சக பணியாளர்களுடன் நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் அவரும் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாகும். நீங்கள் உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடியதும். இருவருமே சிறந்த ஜோடியாக திகழ்வீங்க. பண வரவு அதிகமாக இருக்குது. நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்குது. உங்களின் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஆற்றலுடன் இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடியதாகும். உங்களின் காணப்படும் தன்னம்பிக்கை மூலம் இலக்குகளில் வெற்றி பெறுவீங்க. ஸ்திரமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களின் நேர்மறையான முயற்சி மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். நீங்கள் இருவருமே நல்ல ஒரு தொடர்புடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் இன்று கூடுதல் பணவரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நிறைந்து காணக்கூடியதாகும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்று மந்த நிலையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். பணியிடத்தில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணிகளை ஒப்படைக்கும் முன் சரிபார்த்து தருவது சிறந்தது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. என்றாலுமே அகந்தை உணர்வு தலை தூக்கும். இதனை தவிர்த்து இருவருமே மனம் திறந்து பேச வேண்டும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க. அதிகமாக சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று திருப்தி குறைந்து காணப்படலாம். கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும். பணியிட சூழல் கடினமாக இருக்குது. குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை. தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் சண்டையிடும் பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். இதனால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும். அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிடல் வேண்டியது அவசியம்.
எளிதில் வெற்றி காண்பதற்கு கடினமான உணரக்கூடியதாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணி சுமை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இதனால் பணிகளை திறமையாக செயல்படுத்த இயலாது. உறவின் திருப்திகரமான ஒரு நிலை இருக்காது. உங்களுடைய அகந்தை போக்க உங்கள் துணையிடத்தில் காண்பிப்பீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவருடைய உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. இதனை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. துலாம் ராசி நண்பர்களே, சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். அக்கம் பக்கத்தார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களின் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலன்களை பெற்றுத்தரும். உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். அபாரகரமான திறமைகளை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுடைய உறவின் பிணைப்பு வலுப்படும். இன்று பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. பங்கு வர்த்தகம் போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடவுளுடைய அருளால் இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் வலிமையுடனும் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். இதனால் தன்னம்பிக்கை இழக்க வாய்ப்பு இருக்குது. இதயம் கனப்பதாக உணர்வீங்க. எந்த விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாகும். சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பாக இருக்காது. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் பாதிக்கும். நல்ல ஒரு புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, முக்கியமான விஷயங்களை இன்று தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று அமைதியின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். பிறருடன் பேசும்போது கவனம் தேவை. பிரார்த்தனை மூலம் மன அமைதி பெறக்கூடியதாக இருக்குது. பணிகளை மும்பரமாக காணக்கூடியதாகும். குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று நன்மைக்காக பொறுமை அவசியம். இன்று உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை பேண இந்த உணர்வை தவிர்க்க வேண்டும். பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடியதாகும். குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க. கண்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள். புதிய தொடர்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் மேலதிகாரிகளின் பாராட்ட பெற இயலும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும். நிதி நிலைமை உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க. உங்களின் உறுதியான மனநிலை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். சமயோகித புத்தி மூலம் இன்று வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களின் செயல்திறன் திறமைகள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடியதாகும். நீங்கள் விரைந்து உங்களுடைய பணிகளை முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணவரவு அதிகமாக இருக்குது. காப்பீடு போன்ற வகையில் உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். பணியிடத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகமாக காணப்படலாம். பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தோல் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.